வெள்ளிக்கிழமை அதிமுக செயற்குழு ஏற்கனவே தேர்தல் தோல்வி தொடர்பான ஆலோசனை கூடத்தில் சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கணும் அப்படின்ற பேச்சுகள் அடிபட்டது. இந்த செயற்குழுவில் அந்த பேச்சுகள் இன்னும் வீரியம் அடையும், ஒரு பிரச்சனையாக வெடிக்கும், ஒரு பிரளயமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலிலே மூழ்கிவிட்ட கப்பல் ஓபிஎஸ், கடலிலே மூழ்கிவிட்ட கப்பல் சசிகலா, செல்லா காசாக திகழ்பவர் தினகரன். இப்போ அவங்கள விமர்சிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மக்களவைத் தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 10 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல. நம்ம கட்சியே டெபாசிட் போய் கிடக்கு, நம்ம கட்சியே பாஜக கீழே போய் கிடக்கு. கூட்டணியாக இருந்தபோது 18.4, இப்போது கூட்டணி இல்லாமல் பிரேமலதா கட்சியை மட்டும் கூட வைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலில் நின்று தனித்து நாங்கள் பெற்றிருப்பது 20.1%. குறைஞ்சு போச்சு ஓட்டு என்பது பொய்மைக்கு எடுத்துக்காட்டு. எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் பிரகாரம் பிஜேபிக்கு தனியாக கிடைச்சது 3.74% ஓட்டு தான். அதுவும் என்ன, அண்ணாமலைக்கு கோவையில் செல்வாக்கு, முருகனுக்கு நீலகிரியில் செல்வாக்கு, அதே போல் தமிழிசைக்கு தென்னிசையில் செல்வாக்கு. அந்த 3 கணக்கில் எடுத்துக்குங்க. 3.74% தான் பிஜேபி வாங்கியிருக்கு. பிஜேபி எங்கே வளர்ந்துருக்கு? எஸ்பி வீரமணியே சொல்கிறாரு அதிமுகவும் பாஜகவும் தவறு. வருத்தப்படலையே சார் நீங்கள்? அதிமுக பாஜக இருந்திருந்தா ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி நிதிஷ்குமார் லெவலில் சந்திரபாபு நாயுடு கிடைச்ச மரியாதை கிடைச்சிருக்கும். இல்லை, அது மரியாதைன்னு பேரா? அடிமைத்தனம் என்ற பெயர் கொள்ளையடிக்கிறதுக்கு அவர்கள் போகிறார்கள். அதிமுக செயற்குழு கூடத்தில் ஒரு பிரளயம் வெடிக்கும், சசிகலா ஓபிஎஸ் கட்சியில் சேர்க்கணும்னு கோரிக்கை வலுப்பெறும் அப்படின்றாங்க. வரவே வராது. 2026 தேர்தலை வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கக்கூடிய வெளிச்சம்தான் அங்கே இருக்குமே ஒழிய வேற பிரளயம் என்பது எந்த காலத்திலும் எங்கள் கட்சியிலே வராது. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு எழுந்திருப்பது அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள். சார் வணக்கம். எப்படிங்க சார்? வெள்ளிக்கிழமை அதிமுக செயற்குழு ஏற்கனவே தேர்தல் தோல்வி தொடர்பான ஆலோசனை கூடத்தில் சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கணும் அப்படின்ற பேச்சுகள் அடிபட்டது. இந்த செயற்குழுவில் அந்த பேச்சுகள் இன்னும் வீரியம் அடையும், ஒரு பிரச்சனையாக வெடிக்கும், ஒரு பிரளயமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லுவது யார்? அதை சொல்லுவது ஊடகங்கள். எத்தகைய ஊடகங்கள்? ஸ்டாலினுடைய ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்துக்கு அடிமையாக இருக்கிற ஊடகங்கள் பொய்மையை பரப்புவதிலே கைதேர்ந்தவர்களாக அகில இந்திய அளவிலே இருக்கிற ஊடகங்கள் பரப்புகிற செய்தி அது உண்மை அல்ல. அதிமுகக்குள்ள அந்த பேச்சே இல்லைன்றீங்களா? ஒருத்தர் மனசுல கூட அந்த ஆசையே இல்லைன்றீங்களா? அறவே இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், மூத்தவர், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவர், உங்களுக்கு கட்சியோட பல்சு தெரியும். நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை மறைக்கக்கூடாது. உண்மையாகவே அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேச்சு இல்லை. அவங்க வந்தால் கட்சி நல்லா இருக்கும், இன்னும் கட்சிக்கு ஒரு பலம் கூடும், ஒரு எல்லா சாதியில் உள்ள சேர்ந்தவங்களும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சாதி கட்சின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது போன்ற விஷயங்கள் உங்கள் கவனத்துக்கு வரலையா? அது யாருடைய வாயிலிருந்து வருகிறது? ஸ்டாலின் வாயிலிருந்து வருகிறது, அண்ணாமலை வாயிலிருந்து வந்தது கடந்த காலத்திலே. உண்மை அது அல்ல. உண்மையை பொறுத்த வரைக்கும் கடலிலே மூழ்கிவிட்ட கப்பல் ஓபிஎஸ், கடலிலே மூழ்கிவிட்ட கப்பல் சசிகலா, செல்லா காசாக திகழ்பவர் தினகரன். நாடறிந்த உண்மை. கடந்த தேர்தல்களிலே அவர்கள் 94% இடங்களில் டெபாசிட்டை இழந்த கும்பல். அந்த கும்பல் ஊடகங்கள் அவர்களை வளர்த்துகிறார்கள். எங்கள் கட்சியிலே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தோடு அடிக்கடிக்கு அம்மியின் நவரும் என்பது போல் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை என்று மக்கள் நம்பிவிடுவார்கள் என்ற கோயம்பஸ் தத்துவத்துக்கு சொந்தக்காரர் அன்றைய கருணாநிதி, இன்றைய ஸ்டாலின். அவர்கள் படபலமிக்கவர்கள். 15 ஆண்டு காலம் டெல்லியிலிருந்து 15 லட்சம் கோடிக்கு மேல் கொள்ளையடித்தவர்கள் என்று சுப்பிரமணிய சுவாமி அவர்களாலேயே குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். அவர்கள் பரப்புகிற ஊடகங்களை எல்லாம் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். அது டிவி மீடியாவாக இருந்தாலும் சரி, அல்லது சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, பத்திரிகை மீடியாவாக இருந்தாலும் சரி, பணபலத்துக்கு அடிமையாகிறார்கள். உண்மையை போடுவதில்லை. எங்கள் செய்தியை இருட்டடிப்பு செய்கிறார்கள். எடப்பாடி பேசுகிற அற்புதமான பேச்சுகளை ஒரு சின்ன மூலையில் கூட போடுவதில்லை. ஆனால் திமுக பேசுகிற அத்தனை பேச்சுகளையும் பரப்புகிற பத்திரிகைகளாக நடுநிலை என்று சொல்லிக்கொண்டு பொய்மைகளை பரப்புகிற ஊடகங்கள்
99% ஊடகங்கள். எனவே அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, நானும் கொடுக்க மாட்டேன். சரி, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூழ்கும் கப்பல் அப்படின்றீங்க, மூழ்கிய கப்பல்னே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்கள விமர்சிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மக்களவை தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 10 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா பரவாயில்ல. நம்ம கட்சியே டெபாசிட் போய் கிடக்கு, நம்ம கட்சியே பாஜக கீழே போய் கிடக்கு அப்படின்னு போய் நீங்கள் இப்போ பத்திரிகை படிப்பதில்லை, எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டை படிப்பதில்லை. 18.4% வாக்குகளை நாங்கள் 19 தேர்தலிலே பெற்றோம். தற்போது 20.4% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதிகமான வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறோம். கூட்டணியாக இருந்தபோது 18.4, இப்போது கூட்டணி இல்லாமல் பிரேமலதா கட்சியை மட்டும் கூட வைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலில் நின்று தனித்து நாங்கள் பெற்றிருப்பது 20.1%. இல்லை கேளுங்க, இதையெல்லாம் படிக்காமல் நாங்கள் குறைஞ்சி போச்சு ஓட்டு என்பது பொய்மைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வி சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. விக்ரவாண்டி தேர்தலில் வந்து பயந்து புறக்கணிச்சிருக்காரு. தவிர எந்த 10 தேர்தல் என்று நீங்கள் சொல்லுவதும் உண்மைக்கு புறம்பானது. உண்மை நிலை அது அல்ல. காரணம், நீங்கள் புரட்சித் தலைவரையும் மட்டும் ஒப்பிடுவது போதாது. திமுகவை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன நிலை? நல்லா சிந்தித்து பார். திமுகவை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா? திமுகவை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்க. காரணம் ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்கள் திமுகவினுடைய செல்லப்பிள்ளைகள், வளர்ப்பு பிள்ளைகள், ஊட்டி வளர்த்தப்படுகிற பிள்ளைகள். அதிமுகவோட உட்கட்சி பஞ்சாயத்து. இதில் திமுக தெரியல. உட்கட்சி பஞ்சாயத்தை தூண்டி விடுவது திமுக என்று நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக திமுகவை எடுத்துக்கோங்க. 2011 they have sunk into deep sea, ஆழ்கடலில் மூழ்கிட்டாங்க. அவங்க எதிர்க்கட்சி என்ற தகுதியவே இழந்து விஜயகாந்த் தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். 2011 சட்டமன்றம் தோற்று போயிட்டாங்க. அடுத்து 2011 இடைத்தேர்தல் திருச்சியில் நடந்தது, படுதோல்வி அடைந்தார்கள். அதை போல் உள்ளாட்சி தேர்தல் 2011 வந்தது, மண்ணை கவி விட்டார்கள் திமுக, தோற்று விட்டாங்க. சங்கரன் கோயில் இடைத்தேர்தல், புதுக்கோட்டை இடைத்தேர்தல், ஏற்காடு இடைத்தேர்தல், ஆலந்தூர் இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஆகிய அத்தனை இடைத்தேர்தலையும் மண்ணை கவிட்டாங்க, படுகொலியில் விழுந்து விட்டார்கள். அதே போல் 2016 சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா கொடிகட்டி பிறந்தார், ஆட்சி பீடத்துக்கு நாங்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. அடுத்து 2016 இடைத்தேர்தல் 3 தொகுதியில் வந்தது, 3 தொகுதியிலையும் மண்ணை கவிட்டாங்க. 2017 ஆர்கே நகர் தேர்தலையும் மண்ணை கவிட்டாங்க. மொத்தம் 3, 2, 5, 2, 7, 10, 11 தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை கண்டு திமுக. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அரசியலில் வெற்றி தோல்வி என்பது இயற்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது, தே ஆர் கிளைமிங் 11.24% வாங்கினதாக சொல்கிறாங்க. கூட்டணியாக 18, தனிச்சு 11. இல்லை 11.24 தான் அவங்க வாங்கினதாகவே சொல்கிறாங்க. 18ங்கிறதெல்லாம் அவங்க வாங்கலை. ஏசி சண்முகம் அவங்களோட நின்னார். முதலியார் சமுதாயத்தின் வாக்கு வங்கி, அளப்பரிய வாக்கு வங்கியோடு உள்ள ஒரு வேட்பாளர் பிஜேபி டிக்கெட்டில் நின்னார். அதே போல் பச்சைமுத்து, எஸ்ஆர்எம் குரூப் பச்சைமுத்து, அவர் பிஜேபி டிக்கெட்டில் நின்னார். அதே போல் தேவநாதன் சிவகங்கையில் அவர் பிஜேபி டிக்கெட்டில் நின்னார். அப்புறம் ஜான் பாண்டியன் தென்காசியில் அந்த ஷெட்யூல் காஸ்ட் பள்ளர் சமுதாயத்தினுடைய செல்வாக்குமிக்க பிரதிநிதி, அவர் பிஜேபி டிக்கெட்டில் நின்னார். ராதிகா சரத்குமார் தூத்துக்குடியில் அவங்க பிஜேபி டிக்கெட்டில் நின்னாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியான வாக்கு வங்கி, பிஜேபியோட மிக அதிகமான வாக்கு வங்கி, அதையெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 11.24. அதை விட முக்கியம், பிஜேபி என்ன பண்ணுச்சு, இந்த பணக்கார மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களையெல்லாம் இழுக்கிறதுக்கு மிரட்டலை கையாண்டாங்க. பிரேமலதாவே பேட்டி கொடுத்தாங்க. பிரேமலதா அம்மா வந்து உங்களுக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நின்ன நேரம் எங்களை பிஜேபி மிரட்டியது, அவங்க கூட்டணிக்கு வர சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. அந்த 11.24% ஓட்டு அவங்களுக்கு. எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் பிரகாரம் பிஜேபிக்கு தனியாக கிடைச்சது 3.74% ஓட்டு தான். அதுவும் என்ன, அண்ணாமலைக்கு கோவையில் செல்வாக்கு, முருகனுக்கு நீலகிரியில் செல்வாக்கு,
அதே போல் தமிழிசைக்கு தென்னிசையில் செல்வாக்கு. அந்த 3ஐயும் கணக்கில் எடுத்துக்குங்க. 3.74% தான் பிஜேபி வாங்கியிருக்கு. பிஜேபி எங்கே வளர்ந்துருக்கு? எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குது? அதனால் அதெல்லாம் கணக்கு கிடையாது. நாங்கள் வளர்ந்துருக்குறோம். 18.5 நம்ம 18.5 வாங்கினவங்க இப்போ 20.4 வாங்கி இந்த தேர்தலில் நாங்கள் அதிகமான வாக்குகளை பாராளுமன்றத்தில் பெற்றிருக்கிறோம், வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். அதே போல் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 70க்கும் மேற்பட்ட இடத்தை எடப்பாடியாரனுடைய தனி செல்வாக்கு காரணமாக, அவருடைய அளப்பரிய நினைவாற்றல் காரணமாக. அப்போ ஓபிஎஸும் கூட இருந்தாரே சார்? யாருங்க? ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதுக்கு எடுத்துக்காட்டு, அவருடைய சமுதாயம் மிக அதிகமாக இருக்கிற தென் மாவட்டங்களிலேயே அவர் நின்ற இடங்களில் 94.5% இடங்களில் டெபாசிட் இழந்தார். இதுதான் உண்மை நிலை. அதுக்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடி அவசரமாக கொடுத்தது. நாமே கூறுகிற கற்பனை அப்படி இல்லை. அப்புறம் 10.5% ஒதுக்கீட்டை நாம் தந்தோமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. 23 இடங்களில் நின்று அவர்கள் எத்தனை இடங்களில் ஜெயித்தார்கள்? 3-4 இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 10.5% அந்த இடஒதுக்கீடு என்பது என்ன என்று மக்களுக்கு தெரியாது. அப்படி இருந்திருந்தால் வன்னியகுல மக்கள் எல்லாம் 6-7 மாவட்டத்திற்கு வன்னியகுடி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 23 இடத்துல ஜெயிச்சு வச்சிருக்கணும். அது உண்மை இல்லை. 2019 தேர்தலில் ஓபிஎஸ் பையன் மட்டும்தான் தென்னில் ஜெயிக்கிறாரு. ஒட்டுமொத்த அதிமுக ஓபிஎஸ் பையன் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. அந்த தென் மாவட்டத்தில் எல்லா இடத்தையும் கோட்டை விட்டு அது 1 தொகுதியில் மட்டும் பணத்தை அள்ளி அள்ளி வீசி ஏழைகளின் வயிற்றிலே வறுமையிலே அடித்த காரணத்தால் அவர் வெற்றி பெற்றார். அவருடைய சொந்த பெரியகுளத்திலேயே மண்ணை கவினாரே. அதை நம்ம கருத்தில் இப்போ தேனிலையும் ராமநாதபுரத்துலையும் அதிமுக டெபாசிட் போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னங்க, இப்போ தேனிலையும் ராமநாதபுரத்துலையும் இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக டெபாசிட் போயிருக்கே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன கேள்வி? வந்து டெபாசிட் நாங்கள் பல இடங்களில் நாங்கள் டெபாசிட் போயிருக்கிறோம். காரணம் 15 ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சி கட்டிலிருந்து அள்ளி அள்ளி குவித்த 15 லட்சம் கோடிக்கு மேல் என்று சுப்பிரமணிய சாமி சொன்ன அந்த கொள்ளை பணத்தை, லஞ்ச பணத்தை அள்ளி அள்ளி வீசினார்கள். பஞ்சாயத்துகளுக்கெல்லாம் கொடுத்தார்கள், பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தார்கள். பணத்தை அள்ளி அள்ளி வீசிய காரணத்தால் ஈரோடு இடைத்தேர்தலிலே பணத்தை எவ்வளவு கொடுத்தார் என்று ஊடகங்களுக்கு தெரியாதா? ஊடகங்களுக்கே எவ்வளவு கிடைத்தது என்பது ஊடகங்களுக்கு தெரியாது. அதிமுக வந்திருக்கணுமா இல்லைங்க? திமுக அள்ளி வீசினாங்கன்னே வச்சுக்கோங்க சார். 2வது அதிமுக வந்திருக்கணுமா இல்லையா? அங்கே ஓபிஎஸ் டிடிவி 2 இடத்துக்கு போகிறாங்கல்ல. ஏங்க பிஜேபி என்ன ஏழை கட்சா? அதானி வந்து செபி நிறுவனம். நீங்கள் அதிமுக இருங்க. செபி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லா இன்வெஸ்டர்ஸ்னுடைய பணத்தையும் ரெகுலேட் பண்ணுறது செபி. செபியினுடைய ரூல்ஸையே மெனிப்புலேட் பண்ணி அதானிக்கு எல்லாவித ஹெல்ப்பும் பண்ணி ஷேர் மார்க்கெட் வேலையை குறைச்சி திடீர்னு ஏற்றி லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடித்து அந்த அதானி மூலமாக மட்டும் மோடியும் அமித்ஷா அரசும் பிஜேபி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை அள்ளி அள்ளி இறைத்த காரணத்தினால தானே வடபுலத்தில் அவ்வளவு வாக்குகளை கடந்த காலத்தில் பெற்றார்கள். இப்போது அதை தட்டி கேட்கின்ற இந்தியா கூட்டணி, அது குறிப்பாக ரஜீவ்காந்தியினுடைய வேகமான செயல்பாடு, ஏழைகளின் எழுச்சி, ஏழைகளின் அந்த துன்பம் துயரமெல்லாம் எடுத்து சொல்லப்பட்ட காரணத்தால் கூட்டாட்சி தானே பிஜேபி டெல்லியிலே வர முடிந்தது. பணத்தை அள்ளி வீசினார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் ஊர்வலம் போகிற போது கண்ணார பார்க்கலாம், தெரிஞ்சு செய்யாரோ சரியாமல் செய்யாரோ 500 ரூபா நோட்டை ஊர்வலத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அள்ளி கொடுத்ததை வீடியோக்கள் காட்டவில்லையா? சோஷியல் மீடியாக்கள் காட்டவில்லையா? பணத்தை அள்ளி இறைத்த காரணத்தால் ஏழைகளின் வறுமை 50% மேற்பட்ட மக்கள் ஏழ்மையிலே துடிக்கின்ற காரணத்தால் அந்த வறுமையை வாக்குகளாக மாற்றினார்கள். பணத்தை அள்ளி அள்ளி வீசி பிஜேபியும் செய்தது, திமுகவும் செய்தது. அந்த நிலை 2026 கட்டாயமாறும் விழிப்புணர்வை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சோஷியல் மீடியாக்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். கொள்ளையடித்த பணத்தை தருகிறார்கள், கோடியாக கொள்ளையடித்த பணத்தை தருகிறார்கள். எடப்பாடியார் அறிவுமிக்க எடப்பாடியார், ஆற்றல் மிக்க எடப்பாடியார், நினைவாற்றல் மிக்க எடப்பாடியார். நான் எனக்கு சொன்னதை போல புள்ளி விவரங்களை அள்ளி அள்ளி மனப்பாடமாக சொல்லக்கூடிய அருமையான ஆற்றல் மிக்க எடப்பாடியாரனுடைய பேச்சு இருட்டடைப்பு செய்யப்படுகிற காரணத்தால் டிவிகளிலேயும் பத்திரிகைகளில் வராமல்
இருட்டடைப்பு பிஜேபி ஆட்சியும் திமுக செய்கின்ற காரணத்தால் மக்களை சென்றடையவில்லை. அவையெல்லாம் மக்களை சென்றடையக்கூடிய வியூகத்தை நாங்கள் வகுத்து செயல்முறையிலே இறங்கிவிட்டார் எடப்பாடியார். அந்த அடிப்படையிலே 26 கட்டாயமாக எடப்பாடியாரனுடைய தன்னாட்சி தமிழகத்திலே மலரும். இது திண்ணம். இல்லை, திமுகவுக்கு வந்து விலை போய்விட்டார் எடப்பாடி. கொடநாடு வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு வந்து இருங்க திமுக வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கா எங்களை. எதற்காக? கொடநாடு வழக்கிலே குற்றவாளி திமுக, ஆஜராகிற வக்கீலும் திமுக வக்கீல் எதுக்கு குற்றவாளிக்கு கொடநாடு வழக்கிலே சென்று ஆஜராக வேண்டும்? அதை புரிந்து கொள்ளுங்க. உண்மை குற்றவாளியே இல்லைன்றதான் எல்லாரும் சொல்றது. உண்மை குற்றவாளி இல்லை என்றால் வழக்கு முடிந்துவிட்ட வழக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியிலே. காரணம், திமுக காரர்கள் அந்த கொடநாட்டு அந்த அட்டகாசத்திலே, ஊழலிலே, அந்த கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருவேளை சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் இணைத்து கொண்டார்களே என்னமோ. திமுக வக்கீல் குற்றவாளிக்கு போய் ஆஜராகிறார். அதன் காரணமாக என்ன தோன்றுகிறது? நீதிமன்றம் தீர்ப்பை சொல்லும். நீதிமன்றத்துக்கு நாங்கள் தான் அனுப்பியிருக்கிறோம். அதை நீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்குது. நீதிமன்றம் தீர்ப்பு வரும். அதில் குற்றவாளி கொடநாடு அந்த கொள்ளையிலே தொடர்பு திமுகவுக்கு தான் நிறைய இருக்கிறது என்பது நீதிமன்ற தீர்ப்பிலே தெரிய வரும். பொறுத்திருந்து பாருங்கள். ஒன்றும் இல்லை சார், ஒரு கட்சியை வந்து பலமாக இருக்க கட்சியை வந்து பலவீனப்படுத்துறாரு. இன்னொன்று கட்சியில் செல்வாக்கு இருக்க எல்லாத்தையும் வெளில அனுப்புறாரு, கூட்டணியும் வந்து கெடுக்கிறாரு. ஆனால் திமுக கட்சியை பலவீனப்படுத்தவில்லை, உயர்த்தி இருக்கிறார். எப்படி உயர்த்திருக்கு? என்ன சொல்கிறீங்க? இதுதான் முதல்ல சொன்னேன். 18.1% இருந்த வாக்கு வங்கி இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக 21-22 சார் அதிகம் இருக்கு. 13 தேர்தல்களை தொடர்ந்து தோத்துவிட்ட திமுகவை மறந்து விட்டீர்கள். அவர்கள் மீண்டும் எப்படி வந்தார்கள் என்பதனை நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இருட்டடைப்பு செய்யப்படுகிற எடப்பாடியாரனுடைய பேச்சை கேட்டால் எப்பேற்பட்டவர்களும் வாக்குகளை அள்ளி தந்து விடுவார்கள். இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒன்னா போட்டிட்டு இருந்தா நீ 10-14 சீட்டு ஜெயிச்சிருக்க முடியும் எஸ்பி வேலுமணியே சொல்றாரு. யார் சொல்றா? எஸ்பி வேலுமணியே சொல்றாரு. அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்தா தவறு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கும் தெரியாதா? வடநாட்டிலே பிஜேபி செல்லா காசாக இருக்கவில்லையா? ஆனால் 5 மாநிலங்களே ஆட்சியை பிடிக்கவில்லையா? எப்படி பிடித்தது? ஆட்சி கட்டிலில் இருந்த அந்த தோழமை கட்சியின் முதுகிலே குத்தினார்கள். உங்களை போன்ற ஒரு ஊடகத்தை பிடிச்சி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸை போட வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேண்டிய நீதிபதியை நியமித்து அந்த வழக்கிலே தோழமை கட்சிக்காரர் குற்றவாளி என்ற தீர்ப்பை வாங்கினார்கள். அதை காரணம் காட்டி அவர் முதுகிலே குத்திவிட்டு அவர்களை கீழே தள்ளிவிட்டு 5 மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பிஜேபியை பற்றி பெருமையாகவும் பேசுகிறீர்கள். பேசாதீர்கள், நாட்டுக்கே நல்லதல்ல. வருத்தப்படலையே சார் நீங்கள்? அதிமுக பாஜக இருந்திருந்தா ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு எடப்பாடி வந்து நிதிஷ்குமார் லெவலில் சந்திரபாபு நாயுடு மரியாதை கிடைச்சிருக்கும். இல்லை, அது மரியாதைன்னு பேரா? அடிமைத்தனம் என்ற பெயர். கொள்ளையடிக்கிறதுக்கு அவர்கள் போகிறார்கள். சுயமரியாதையோடு நாங்கள் இருக்கிறோம். தமிழ் மொழியை காக்க இருக்கிறோம். தமிழ் இனத்தை காக்க இருக்கிறோம். மாநிலத்துக்கு அதிக உரிமை வேண்டும் என்ற எங்கள் உரிமை குரலை எழுப்புகிறோம். காவேரி நீர் எங்களுக்கு கிட்ட வேண்டும். அதை தடுக்கின்ற துரோகத்தோடு செயல்படுகிற பிஜேபி அதற்காக கண்டிக்கிறோம். முல்லைப்பெரியாரும் பாலாறும் அதே நிலை. வஞ்சிக்கிறது தமிழகத்தை பிஜேபி ஆட்சி. தமிழென்றாலே பிஜேபிக்கு பிடிக்காது. தமிழகம் என்றாலே பிஜேபிக்கு, மோதிக்கும், அமித்ஷாவுக்கும், ஆர்எஸ்எஸ்க்கும் பிடிக்காது. இந்த நிலையிலே இருக்கிற போது பிஜேபியை நீங்கள் பெருமைப்படுத்துவதோ அவர்களோடு நாங்கள் சொல்கிறேன். அவர்களோடு எஸ்பி வேலுமணி சொன்னது எனக்கு தெரியாது. அப்படி சொல்லவில்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு வஞ்சகமான இயக்கம் என்ற காரணத்தால் அவர்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம், நிராகரித்து விட்டோம். பிஜேபிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. அதாவது மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பின்னாடி 6 முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் நம்ம வந்து திரும்ப ஒன்றிணையணும், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்த்தா தான் கட்சி வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வர முடியும், எல்லா ஜாதியும் அப்போ தான் நம்மளை நம்பி வாக்களிப்பாங்க, இப்போ ஒரு ஜாதி கட்சி, கவுண்டர் கட்சின்னு ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசினதா சொல்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கவுண்டர் கட்சி அல்ல. அப்போ அம்மா புரட்சித் தலைவர் இருந்த காலத்தில் இது என்ன ஐயங்கார் கட்சியா? அல்லது ஸ்டாலின் இருக்கிற காரணத்தால் ஜாதியே இல்லாத ஒரு இனம் என்று சொல்லி இசைவெள்ளாளர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த இனத்தினுடைய கட்சியா? இதெல்லாம் தப்பான இருக்குது. ஜாதி அடிப்படையிலே கட்சி என்று சொல்லுது.
எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் செல்வாக்கு தென் மாவட்டத்திலையும் இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது, வட மாவட்டத்தில் மிக நல்ல முறையில் இருக்கிறது, தமிழகம் முழுதும் இருக்கிறது. ஜாதிக்கு அப்பாற்பட்ட, மத பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடுநிலையான தமிழ் மக்கள் கட்சி எங்களது கட்சி. சசிகலா ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்கணும்னு 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க. இல்லை, பேசவில்லை. அப்படி பேசுவதாக கொள்வது ஒன்னிந்தியாவினுடைய செய்தி. எங்க அதுக்குள்ள போட்டோவை காட்டுங்க, வீடியோ யாருமே மறுப்பு தெரிவிக்கலையே. எஸ்பி வேலுமணி மறுக்கலையே, தங்கமணி மறுக்கலையே, மறுக்கலையே. உதவாக்கிற ஊடகங்கள் போடுவதற்கு நாங்கள் மறுப்பு சொல்லி கொண்டிருக்க முடியுமா? போட தேவையில்லை. மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இங்கே தொடர்ச்சியாக நடைபெற்றது. தலைமை கழகம் திமுகவில் கடந்த காலத்தில் நடந்ததே இல்லையே. ஒவ்வொரு கட்சியும் எங்கள் கட்சியில் ஆலோசனை தோல்விக்கான காரணங்கள் கண்டிப்பாக நடக்கணும். கட்சி வளர்ச்சிக்காக நாங்கள் என்ன வேணும்னாலும் நடத்துவோம். இது என்ன கேள்வி? ஆனால் அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ்ஸை பற்றியோ சசிகலாவை பற்றியோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதையும் மீறி ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு இங்கே நிர்வாகிகள் குரல் எழுப்பியிருக்காங்க. அது பொய்யான செய்தி என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நீங்கள் உங்களை போன்று அல்லது உங்களுக்கு விருப்பமான யாராவது கூலிப்படையை உள்ளே அனுப்பி எங்கள் கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் அல்லது எங்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு அனுப்பி ஒட்டு கேட்டிருந்தால் கூட இந்த செய்தி உண்மை செய்தி அல்ல, உண்மை அல்ல. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் ஒரு பிரளயம் வெடிக்கும், சசிகலா ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்கணும்னு கோரிக்கை வலுப்பெறும் அப்படின்றாங்க. வரவே வராது. 2026 தேர்தலை வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கக்கூடிய வெளிச்சம்தான் அங்கே இருக்குமே ஒழிய வேறு பிரளயம் என்பது எந்த காலத்திலும் எங்கள் கட்சியிலே வராது. எடப்பாடி என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியிலே அளப்பற்ற செல்வாக்கோடு, தனித்த செல்வாக்கோடு விளங்குகிற எடப்பாடியாருடைய குரல் தான் அங்கே ஒலிக்குமே ஒழிய பிரளயம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்கு. இப்போ சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ செல்வாக்கே இல்லையா சார்? என்னங்க? சசிகலாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ செல்வாக்கே இல்லையா? அப்போ சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி கிட்டையும் ஸ்டாலின், பிஜேபி, அண்ணாமலை கிட்ட இருக்கிற பணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சசிகலா பற்றியே பேசுகிறீங்க, ஓபிஎஸை பற்றியே பேசுகிறீங்க, தினகரனை பற்றியே பேசுகிறீங்க. அவங்க தான் தமிழ்நாடுன்னு பேசுகிறீங்க. எத்தனை எம்எல்ஏ அவங்க பார்லிமெண்ட்டில் இருக்காங்க, அசம்பிளியில் இருக்காங்க. என்ன அர்த்தமில்லாத கேள்வி. வேற ஏதாவது டாபிக் அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தா கட்சி இன்னும் வலுப்பெறும் அப்படின்றதானே கோரிக்கையா இருக்கு. தொண்டர்கள் கோரிக்கை. ஐயோ, எங்கள் தொண்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ நீங்கள் ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கேவுடைய ஜெனரல் செக்ரட்டரி அடிமட்டத்தினுடைய வேவ் என்ற முறையிலே பேசுகிறீங்க. அதெல்லாம் பொய்யே. எங்களுக்கு என்னன்னா எஸ்டிஎஸ் வந்து விலகி போறாரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் வந்து சேர்த்துக்கிறார். ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சித்த பிஹெச் பாண்டியன் போன்றவர், ஆரம்பி போன்றவரை வந்து ஜெயலலிதா அனுசரித்து போறாரு. ஆனால் எடப்பாடிக்கு மட்டும் என்ன பிரச்சனை? அனுசரித்து போறதுல என்ன பிரச்சனை? யார் அவர் அனுசரித்து போகலன்னு சொல்றாங்க? எல்லாம் 1-2 தொண்டர்கள் அங்கே இருந்தால் கூட உண்மை தொண்டர்கள் திசை மாறி வந்து விட்டோம், வழிதவறி வந்து விட்டோம் என்று எங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பெரும்பான்மையான தொண்டர்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மாற்றுக் கட்சியிலிருந்தும் எடப்பாடி தலைமை ஏற்று இந்த அற்புத தலைமையை என்றென்றும் ஏற்று நாங்கள் வழிநடப்போம் என்று எங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது விளக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை பற்றி. யாருங்க இப்படி தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க? அவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க, தனி மரமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு முழுகுமா நாளைக்கு முழுகுமா என்று மூழ்கி கொண்டிருக்கிற கப்பலாக இருக்காங்க. அவங்களையே பிரதானப்பட்டு பேசுவது சந்தேகத்தை ஒன்னிந்தியா மீது மக்களுக்கு உருவாக்கும். அவருக்காக தானே எடப்பாடி பழனிசாமியை ஓட்டு கேட்டாரு ஆர்கே நகர்ல. என்னங்க? அவருக்காக எடப்பாடி பழனிசாமியை ஓட்டு கேட்டிருக்காரு. டிடிவி தினகரனுக்காக. ஏங்க டிடிவி தினகரன் நாம ஒன்றா இருந்த நேரமா? அது ஒன்றா இருந்த நேரம், புருஷ முண்டாட்டி ஒன்றா இருக்கிற நேரம் புருஷ முண்டாட்டிக்காக பேசுவது அல்லது செயல்படுவது கூடாது என்று சொல்லுகிறீர்களா? விதண்டாவதமான கேள்விகளை கேட்காதீர்கள், நியாயமான கேள்விகளை. சரி, யாருமே வேணாம், எடப்பாடியால் வந்து திரும்ப மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும்னு நம்புறீங்க? யாருமே எங்களுக்கு வேணாம். 100க்கு 100 எடப்பாடியார் தன்னாட்சி, அருமையான ஆட்சி, 234 தொகுதியில் பெரும்பான்மை இடங்களை பெற்ற ஆட்சி எடப்பாடியாரால் அமைக்க முடியும், அமைப்பார். இது தமிழகத்தின் எதிர்காலம். நன்றி சார், உங்களோட நேரத்தை பயன்படுத்துவதற்கு மிக்க நன்றி.